காலிஃப்ளவர் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான முறையில் செய்யலாம். காலிஃப்ளவர் இதை மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க. இதை மாதிரி தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுங்க ஒரு பாத்திரத்தில். அது கொதித்தோடனே நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்த பாருங்க, அதை எடுத்து அந்த தண்ணியில் போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் வச்சுருங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே தண்ணியிலே இருக்கட்டும். சுடு தண்ணியிலே, எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுருங்க. அதில் 10 நிமிஷம் பொறுத்து இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சு, இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. அதில் கடுகு கொஞ்சம் போட்டுருங்க. பொரிஞ்ச உடனே கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ கறிவேப்பிலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அந்த காலிஃப்ளவர் வெடிக்கட்டி வச்சுருந்த அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க. தண்ணி இருந்தோன்னா சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா, உப்பு. ஏற்கனவே நம்ம பூவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் தண்ணியில் வேகும்போது. இதில் கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் கலரி இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து விட்ருங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி சுண்டட்டும். ஒரு வாட்டி திறந்து இதை மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. திருப்பி தட்டு போட்டு மூடிட்டு தண்ணிலாம் சுண்டிச்சு பாருங்கள். பாருங்கள் எப்படி நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி சுண்டிட்டோம். அப்புறமா இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் தண்ணிலாம் சுண்டிடுச்சு. நல்லா ஒரு வாட்டி கலரிட்டு இப்போ இறக்கும்போது கொஞ்சம் போல் மிளகுத்தூள் தூவிடுங்க. தூவிட்டு நல்லா கலரி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஸ்டவ்வில். அவ்வளோதான், மிளகுத்தூள் போட்டதுலாம் கொஞ்சம் நேரம் இருந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காலிஃப்ளவரில் இட்லிக்கு குழம்பு வச்சுருப்போம், பொரிச்சு சாப்பிட்ருப்போம். இது மாதிரி சுக்கா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? இதை செஞ்சு பாருங்கள். உண்மையிலே கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காலையில் ஸ்கூல் போகும்போது ஒரு டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.